200 தாங்க 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 வை ராஜா வை ராஜா வை ராஜா வை சொல்லுங்க எவ்வளவு குரோம்பேட்டை 10000 ரூபாய் பல்லவரம் 10000 ரூபாய் வை ராஜா வை ஏய் காசை கொடு ஏய் என்ன பண்ற ரூல்ஸ் பிரகாரம் நடந்துக்கோ ரூல்ஸ் எல்லாம் இல்ல தம் இருக்கவனுக்கு தான் பணம் ஏய் என்ன பணம் வேணும்னா சண்டை போட்டு ஜெயிச்சு காட்டு நீ ஏய் பணத்தை குடுறா அண்ணன்மார்களே அக்காமார்களே தமிழ் மண்ணுக்கு வணக்கம் உன்னை நான் தூக்குறேன்டா என்னோட சரக்குக்கு சைடு சாப்பிடுற காடையோட சைஸ் இல்ல நீ என்கிட்டயே சவாலோட பாக்குறியா டேய் இந்த காடை ஒரு கொத்து கொத்துச்சுன்னு வச்சுக்கோயேன் காணாம போயிட்டு விடா நீ காளியனா அவரை விடாதீங்க அடிங்க அவனை விடாதீங்கண்ணா அடிங்கண்ணா அடி அடி காளி விடாத ஏய் எருமைய கொத்தி திங்கிற கழுகும் கூட பறவையன தாண்டா புஸ்கி டேய் உன்ன மாதிரி ஒருத்தன் கழுத்தை புடிச்சு உன்னோட கைய உடைச்சு உன்னை இறுக்கி புடிச்சு உன்னை தரையில படுக்க வச்சு உன் நெஞ்சு மேல குதிச்ச பார்த்தானடா நான் காடையா காளையான்னு தெரியும்டா வாடா கதை முடிஞ்சுதா என்னை எதுக்குறவ என் காலுக்கு கீழடா என்னாச்சுன்னா தீவிரமா யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம மட்டும் பாத்ரூம் அடிச்சுட்டு வேற ஏதாவது கட்டலாமான்னு
இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி பேசணும்டா. உன் மண்டையில முடி கொட்ட கொட்ட மூளையும் குறைஞ்சிட்டே போகுது. இன்னும் எவ்வளவு நாளைக்கு மாமா கிட்ட இப்படி அடிமைத்தனமா வாழணும்? மாமா நாளுக்கு நாள் முன்னேறிக்கிட்டே இருக்காரு, நம்ம கீழே போய்கிட்டே இருக்கோம். ஆமாண்ணே, மாமா பேர் சொல்லி நாம வாங்கின கடன் கூட கொரோனா வைரஸ் மாதிரி அப்புல போகுது. அவனுக்கு எப்ப வந்து உண்மையை சொல்லிடுவாங்க பயமா இருக்கு. அவங்க மட்டும் வந்து உண்மையை சொல்லிட்டா அப்புறம் நம்ம வாழ்க்கை இதெல்லாம் எனக்கு தேவையில்லாது. அண்ணே, இந்த சொத்து முழுக்க மகன் பேர்ல தான் இருக்குன்னு சொல்றாரு மாமா. ஆனா அவன் இன்னும் உயிரோடு இருக்கானா செத்தானே யாருக்கும் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம வாழ்க்கை இதான் வேணாங்கிறது. அண்ணே, எங்க எல்லாரை விட நீங்க தான் பெரியவரு, அதுவும் இல்லாம ரொம்ப கேடு கெட்டவரு. இந்த 500 கோடியோட சேர்த்து மாமாவோட சொத்து முழுக்க நம்ம பேருக்கு வர்ற மாதிரி பிளான் பண்ணுங்க. ஒரு நல்ல ஐடியா. எப்பவோ காணாம போன நம்ம மாமாவோட மகன் பிளேஸுக்கு ஒருத்தனை செட் பண்ணலாம். அவன் மூலமா இந்த சொத்தை அடிச்சிடலாம். ஐடியா நல்லா இருக்கு, நிறைய படத்தெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனா நம்ம பேச்சு கேட்கறதுக்கு ஒருத்தவன் கிடைக்கணும்ல. கண்டிப்பா கிடைப்பான். அதுக்குன்னு ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன வேலைக்கு வேணாலும் போலி ஆளுங்களை சப்ளை பண்ணுவான். ஓஹோ, போய் நாம பார்த்து நமக்கு ஏத்த மாதிரி ஒரு பிளான் படி அந்த வீட்டுக்குள்ள என்டர் பண்ணிடலாம். ஆனா இதெல்லாம் வாங்க என் கூட. என்னடா என்ன நியூசன்ஸ் இது? இது நியூசன்ஸ் இல்ல மேடம், எங்க பசியோட வேதனை. ஏய், இங்க பாருங்க மாலினி தேவி மேடம், நீங்க பண்ற அராஜகத்தை ஒழிக்க கடவுள் யாரையாவது அனுப்புவாரு மேடம். அவன் வந்தா உங்க கதை காலி. அப்படியா? அந்த அளவுக்கு பெரிய ஆளா அவன்? வர சொல்லு, அவனை ஒரு கை பாத்துடுறேன். தம்பி, இங்க என்ன நடக்குது? ஓடிட்டு பாரியா. என்ன சொல்றான்? மூடிக்கிட்டு என்ன சொல்றான்? மூடிக்கிட்டு பாருடா. அண்ணா, எங்கடா இருக்கீங்க? எங்களுக்காக ஒரு வாட்டி வாங்க அண்ணா. கெட்டப்ப மாத்திக்கிட்டு ரவுடி மாதிரி சுத்துற இந்த பஜார் ரவுடி. இவெல்லாம் ஒரு ரவுடியா? போடா. மாலினி தேவி, அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க. அட்ரஸ் இல்லாம நீ போயிடுவ. இவன் எங்க இருப்பான், என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான், இவன் பேர் என்ன, எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கணும். உடனே ஓ ஓகே. அண்ணே, நல்ல செலக்ஷன். இங்க பாருங்க மாலினி தேவி, மாவட்டம் மாறிடுச்சுன்னு ஃபேக்டரியை மூடிட்டா இவங்க வாழ்க்கையெல்லாம் என்ன ஆகுறது? கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி குப்பத்து ஆளுங்களை யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருந்தா என்ன மாதிரி ஆளுங்க பிசினஸ் பண்ண முடியாது. மாலினி தேவி, எங்கேயோ ராஜஸ்தான்ல இருந்து தலைநகரம் வரணும்னு இங்க வந்து ஃபேக்டரி வச்சு பல லட்சம் ரூபாவோட வந்த பொண்ண பெரும் கூலி பணத்துக்காக உன்னை கோடீஸ்வரியாக்குன இவங்களுக்கு துரோகம் பண்ணா நான் சும்மா இருக்க மாட்டேன். மாலினி தேவி, அடச்சி, என்னைய மிரட்டி பாக்குறியா? மும்பைல எனக்கு பெரிய பேக்ரவுண்டே இருக்கு, தெரியுமா உனக்கு? மாலினி தேவி, உனக்கு மும்பைல பேக்ரவுண்ட் இருக்கலாம், பட் எனக்கு மும்பையே பேக்ரவுண்ட். பெட் காஃபி அமிதாவோட குடிப்பேன், பிரேக்ஃபாஸ்ட் அபிஷேக் கூட செய்வேன், லஞ்ச் அஜய் தேவகன் கூட செய்வேன், டின்னர் சல்மான் கூட சாப்பிடுவேன். நீ வச்சிருக்க இந்த அடி முட்டாள்களோட ஃபுட்பால் பறக்க விட்டுருவ மாலினி தேவி. எனி டவுட்? மாலினி தேவி, தலைநகரம் எங்க இருக்கணும்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. இந்த ஃபேக்டரி எங்க தான் இருக்கணும், அதுவும் திறந்து தான் இருக்கணும்.
இல்ல முடியாதுன்னு சொல்லி நீ அவங்க கூட விளையாடுனன்னு வச்சுக்கோயேன், நீ ஏர்போர்ட்டுக்கு கூட போக முடியாது மாலினி தேவி. என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அடிச்சு கொல்லுங்கடா இவனை. மன்னிச்சிருங்க காளி சார், நான் தப்பு பண்ணிட்டேன். நாளையில இருந்து ஃபேக்டரியை ஓபன் பண்ணிடுறேன். சபாஷ் மாலினி தேவி, சபாஷ். நீ ரொம்ப வருஷம் நல்லாயிரு. உன்னை நம்பி இருக்கவங்களுக்கு துணையாயிரு. ஏண்டா அவன் இருக்கிறது இங்கதானா? ஆமாண்ணே, இங்கதான். வாங்க. என்னடா அவன் கண்ணை தொடச்சுக்கிட்டு இருக்கான்? டேஞ்சர்லாம் இல்லல? நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கண்ணே. அவன் ஷார்ப்புன்னா நீங்க ஷார்க்கு. வணக்கம் தம்பி. யாரா நீங்களா? என்ன வேணும்? உங்ககிட்ட ஒரு சின்ன வேலையா வந்திருக்கோம் தம்பி. வேலையா? உங்க வேலைக்கு என்ன ஏன்டா கூப்பிடுறீங்க? உன் டேலண்ட பார்த்து அதுக்கு பொருத்தமான ஆளு நீதான்னு சொல்லி வந்திருக்கோம். அப்போ டேலண்ட் இருக்குன்னு சொல்றீங்களா? உன் டேலண்ட் உனக்கு தெரியாதானே? எனக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனகோடி மக்களுக்கும் தெரியும். தம்பி, உனக்கும் டேலண்ட் இருக்கு. நீ வாய முடியா? சரி, மேட்டர் என்னன்னு சொல்லுங்க. நீங்க ஒரு ஃபேமிலியில மக மாதிரி நடிக்கணும். நடிக்கணுமா? ஒரிஜினல் பையனுக்கு என்னாச்சு? அது வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. கொஞ்சம் அமைதியா. அது ஒரு கார் ஆக்சிடென்ட்ல போயிட்டானா? இல்ல நீங்க அனுப்பி வச்சிட்டீங்க? எங்க மூஞ்ச பார்த்தா கொலகாரங்க மாதிரியா உங்களுக்கு தெரியுது? மூஞ்ச பார்த்தா திருட்டு பசங்க மாதிரி தான் இருக்கு. மகன் போயிட்டான்னு எங்க அக்கா. அக்காவா? சொந்த அக்காவா? டூப்ளிகேட் அக்காவா? அப்படிலாம் சொந்தம் இல்ல, ஆனா தூரத்து சொந்தம். ஆமா தம்பி, மகன் போயிட்டு சோகத்துல அவ கூட போயிடுவா போல இருக்கு. அதனால நீ பெரிய மனசு பண்ணி மகனா நடிக்கணும். இதெல்லாம் என் அக்காவோட நன்மைக்காக தான். மறுத்துறாதீங்க தம்பி. நல்லா கதை சொல்றீங்கடா. மொத்த சொத்து எவ்வளவு ஆகுது? அது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல தம்பி. உங்க முகரைகள் எல்லாம் பார்த்தா அப்படி நல்லவங்க மாதிரி தெரியலையே ராஜா. ஆனா அந்த ஷார்ட் பிலிம் ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டு பையனா நடிச்சா என்னோட ஷேர் எவ்வளவு வரும் அதை முதல்ல சொல்லு. நாளைக்கே வந்து பட்டையை கிளப்புறேன். நாளைக்கு காலையிலேயே நீ எங்க மாப்பிள்ளையா வந்துட்டேன்னா எங்க மாமா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவார். இல்ல தம்பி, எங்களை சொல்றாரு. உங்க என்ட்ரி இப்படி சாஃப்டா இருந்தா எங்க மாமா நம்ப மாட்டாரு. லியோ விஜய் மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப பேமெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரியா? சரி, என் பங்கு எவ்வளவுன்னு சொல்லுங்க. 25%. வேலைக்கு ஆகுது. 30%. தம்பி 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 50%. வாயில வசம் வச்சு தேக்க 50% அவனுக்கு கொடுத்து நாம என்ன நாக்கு வலிக்கிறதா? 50% ஓகேனா டீடைல சொல்லுங்க. ஓகே. டேய், லேப்டாப் ஓபன் பண்ணியா இருக்குனே. இவர் பேரு சந்திரசேகர் ராவ். இவர் எங்க மாமா. நாளையில இருந்து உன்னோட அப்பா. இவங்க தான் பார்வதி, எங்க அக்கா. நாளையில இருந்து உன்னோட அம்மா. லிஸ்ட் இவங்க மட்டும்தானா இல்ல வேற யாராவது இருக்காங்களா? ரன்னிங்ல நீயே பார்க்கத்தானே போற தம்பி. பெரிய சூப்பர் பஜாரே இருக்குது. என் மாமா ரொம்ப அறிவாளி, அதனால சந்தேகம் வராத மாதிரி ஆக்ட் பண்ணணும். முக்கியமான பாயிண்ட், உன் என்ட்ரி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா நீ யார் அடிப்பியோ என்ன செய்வியோ எங்களுக்கு தெரியாது. அந்த ஏரியா மொத்த போலீஸும் அங்க வரணும். மத்ததையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். போலீஸ் ஸ்டேஷன் டூப்ளிகேட் தானா? போலீஸ் ஸ்டேஷன்லாம் ஒரிஜினல் தான் தம்பி. பிளான் மட்டும் தான் டூப்ளிகேட். இந்த தம்பி அட்வான்ஸ். ஒரிஜினல் தானே? ஒரிஜினல் கேக்குறான் பாருடா. ஒரிஜினல் தான் தம்பி. நீங்க ஹாப்பியா இருங்க. உங்க பிளான்ல நானும் இருக்கேன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எங்களுது, உன்னோடது ஒன்லி ஆக்டிங். டைரக்ஷன் எங்களுது. ஓகே, டன். டன். பாய். வரோம்.